திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஆடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்தனையா மாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனே என்றுன்னை பேசுவர் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. திருச்சிற்றம்பலம். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கிர சத்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றே நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கனி சமேத அளவாய் சொக்கநாத பெருமான் திருவுருளினாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் நமசிவாயமூர்த்தி திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு செங்கோல் ஓச்சி வருகின்ற 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனமொழி மெய்யாக்கிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருவாவடுதுறை ஆதீன குலதீபம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு தளம் அமைத்து கொடுத்த தூத்துக்குடியை சார்ந்த புனிதர் பேரவை அமைப்பாளர்கள் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்கின்ற பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே முனிவருடைய வரலாறையும் அவர் அருளி செய்த நூல்களின் சிறப்பினையும் சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து முதல் இந்த செப்பரைப்பதி என்கின்ற அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே முதல் பாடலை நாம் சிந்தித்தோம். பண்டை வினையாலும் ஒரு பழ வினையினாலும் ஒரு பாழ்த்த கண்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தணுக்கள் அடுக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையெல்லாம் குணமெனக் கருதி எளிதா கோலங்கள் காட்டி என இவ்வளவு எடுத்து ஆண்ட குணமேருவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டு இன்புறவும் வைப்பது என்றோ அருகிலே வானாகி மண்ணாகி மற்று எல்லாம் ஆகி மறை நான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்று உலாவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்ற அந்த முதல் பாடலுக்கு உள்ள பொருளை நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த இரண்டாவது பாடல் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் பாடலிலே இவ்வளவு எடுத்து ஆண்ட என்கின்ற எடுத்து என்கின்ற சொல்லை நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். முனிவர் பெருமான் நூலிலே சிறப்புடையதாக சொல்லப்படுவது நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த நூலின் முதல் பாடல்லே என்னை இவ்வவத்தில் சேரா வகை எடுத்து என்பார். அந்த எடுத்து என்கின்ற சொல்லுக்கு இட்ட வைர குப்பாயம் என்கின்ற ஒரு தனி நூலையே நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அவர் அருளி செய்திருக்கின்றார் என்று சொன்னால், அந்த எடுத்து என்கின்ற ஒரு வார்த்தை நமக்கு திருமுறைகளிலே பல இடங்களில் காட்டப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே இன்னும் சில இடங்களில் நாம் அந்த எடுத்து என்கின்ற வார்த்தையை காண இருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான சொல். இந்த ஆன்மாக்கள் முழு கேவல நிலையிலே அனாதியாக பற்றி இருக்கக்கூடிய நிலையிலே ஆணவம் என்பது
முழு அறியாமையை தந்து முழு இருளில் அழுத்தி வைத்திருக்கின்ற நிலைப்பாடு. அதாவது உயிர்கள் இந்த பிறப்பிற்கு, இந்த உடம்பு கொடுப்பதற்கு முன்பாக, இந்த பிறப்பிற்கு வருவதற்கு முன்பாக அனாதியிலே கேவல நிலையில் இருக்கின்றது. அந்த கேவல நிலையிலே முழு மறைப்பு, அந்த ஆணவம் முழு மறைப்பை செய்கின்றது. எனவே அந்த நிலையிலிருந்து இறைவன் கருணை காரணமாக எடுத்து, அந்த கேவல நிலையிலிருந்து எடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்து விடுத்து, இந்த சகல நிலை என்பது உடல், கருவி, கரணங்கள், புவன போகங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே, இது மாதிரியான நிலைப்பாடு. மீண்டும் இங்கிருந்து, இந்த சகல நிலையில் இருந்து இந்த ஆன்மாவானது அந்த பிராரத்த வினையெல்லாம் அனுபவித்து கழிக்கின்ற நிலையிலே இங்கிருந்து எடுத்து சுத்த நிலைக்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கின்றார் இறைவன். ஆகவே இந்த எடுத்து என்கின்ற சொல் மிக்க சிறப்புடையது. இந்த சாத்திரங்களிலே, சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அது. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுதுகுன்றத்திற்கு செல்லுகின்றார். அப்பொழுது அங்கு பெருமானை பல பதிகங்கள் பாடி அமைகின்றார். அப்பொழுது இறைவன் அவருக்கு இவர் பொருள் வேண்டி வந்திருப்பதை மனதில் கொண்டு 12,000 பொற்காசுகளை சுவாமிக்கு அருளுகின்றார். அவர் அதை அங்கே மணிமுத்தாற்றிலே விடுத்து பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு பின் திருவாரூரில் வந்து அடைந்து அங்கே கமலாலய குளத்திலே அந்த பொன்னை எடுக்கின்றார் என்பது வரலாறு நமக்கு. அப்படி அவர் அங்கு 12,000 பொற்காசுகளை விடுத்து இங்கே திருமுதுகுன்ற கமலாலய குளத்திலே வந்து அதை தேடுகின்ற பொழுது இறைவனை வேண்டி வணங்குகின்றார். அப்பொழுது முதலில் கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த பறவை அம்மையாரெல்லாம் நிக்கிறாங்க. சுவாமி, அங்கு கொடுத்தீர்களே, இங்கு எடுப்பதற்காக இருக்கின்றோமே, அந்த பொருள் இன்னும் வரவில்லையே என்ற நிலையிலே ஒரு பதிகத்தை பாடி அமைக்கின்றார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த சூழலை விளக்குகின்ற நம்முடைய சேக்கிலார் சுவாமிகள் பெரிய புராணத்திலே ஒரு பாடலிலே பொருளையும் அங்க வந்து கொடுக்கின்றார். இறைவன் அந்த 12,000 பொற்காசு வருகின்றது. அப்படி வருகின்ற பொழுது அதை எடுக்கின்றார். அந்த எடுத்து என்பதற்கு 2 பொருள்பட அங்கே சேக்கிலார் சுவாமி அந்த பாடலை அமைக்கின்றார். அதாவது அந்த பொன்னை பறவையாருக்காக எடுத்ததோடு அல்லாமல் என்னையும் எடுத்து ஆண்டு கொண்ட உன் திறம் என்று அங்க அற்புதமா ஒரு பாடல் அங்க நமக்கு பாடி அமைகின்றார். எனவே அந்த எடுத்து என்ற சொல் உண்மையிலே அது ஆன்மாக்களுக்கு இறைவன் கருணையோடு எடுக்கக்கூடிய தன்மை. செம்மலர் நோந்தால் சேரலொட்டா, நோந்தால் என்பது தூக்கி எடுத்து சுமக்கின்ற தாள், எடுத்து சுமப்பான் தன்னை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது திருமுறைகள்ல. எனவே இறைவன் நம்மை எடுத்து சுமக்கின்றான் என்பதுதான் அவனுடைய அதீத கருணை. ஆன்மாக்களை எடுத்து சுமக்கக்கூடிய கருணை உள்ளவனாக இறைவன் இருக்கின்றான். எனவே இந்த ஆணவ மலத்திலிருந்து, முழு கேவல நிலையிலிருந்து நம்மை எடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்து விடுத்து அங்கு போகங்களை எல்லாம் அனுபவிக்க செய்து அந்த வினைகள் எல்லாம் நீங்கிய பிறகு மீண்டும் அந்த நிலையிலிருந்து எடுத்து சுத்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த சுத்த நிலையை அடைவதுதான் இந்த உயிர்களினுடைய இயற்கையான தன்மை. அதை அடைவதற்கு இறைவன் நம்மோடு கருணையாக உடன் இருக்கின்றான். எனவே இந்த எடுத்து என்கின்ற சொல்லை இன்னும் பல பாடல்கள்ல நமக்கு மாத சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார். இங்க ஆணவ மலம் என்பது முதல்ல இந்த 3 மலங்களினுடைய இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3ம் இந்த உயிர்களோடு எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கின்றது, இதன் உயிர்களுக்கும் இந்த மலத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இந்த ஆணவ மலம் உயிரினுடைய அறிவை செயற்பட ஒட்டாது தடுத்து நிற்கின்றது. எனவே இது
உயிர்களுக்கு நேரடி பகையாகின்றது. ஆகையால் இது பிரதிபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. ஆணவ மலம் உயிர்களை நேரே பந்திப்பதால் அது பிரதிபந்தம். கண்ம மலம் என்பது ஆணவத்தின் வழியாக வந்து உயிரை பந்திக்கின்றது, பற்றுகின்றது. எனவே இது அனுபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அணு என்றால் வழி. அந்த ஆணவம் கண்மத்தோடு சேர்ந்து உயிர்களுக்கு அந்த வினைகளை செய்வதற்கு தூண்டுகின்றது. ஆணவம் மட்டும் இருக்கின்ற அனாதி கேவல நிலையிலே அது முழு அறியாமையை கொடுப்பது. கண்மத்தோடு செல்கின்ற பொழுது அது விபரீத உணர்வை காட்டுகின்றது என்று பார்க்கின்றோம். எனவே இது அனுபந்தம். கண்மமலம் உயிர்களிடத்து அனுபந்தமாக அந்த உயிரை பற்றி இருக்கின்றது. எனவே இது அனுபந்தம் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது ஆணவத்தின் வழி வந்த கட்டு. அது முதல் கட்டு. எது? ஆணவ மலம் முதற்கட்டு. அது உயிர்கள் என்று உள்ளதோ அன்றே அது கட்டப்பட்டுள்ளது, பந்திக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த உயிர்களோடு அந்த அழுக்கு இருக்கின்றது அனாதியாகவே. அடுத்து இந்த மாயாமலம் என்பது கண்மத்தோடு தொடர்புடையது. எனவே அந்த உயிரை சார்ந்து நின்று பிணிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே இது சம்பந்தம் எனப்படுகின்றது. எனவே இந்த முக்தியில இந்த மூன்றும் ஆன்மாவை விட்டு நீங்கி விடுகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த மூன்றும் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு முக்தி சுத்த நிலை என்பது ஏற்படாது. எனவே இங்க அதை பல உவமைகள் கொண்டு நமக்கு சாத்திர நூல் ஆசிரியர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அது முளை, தவிடு, உமி. அந்த நெல்லுக்கு முளை, தவிடு, உமி இருப்பது ஆகியவற்றிலிருந்து நீக்கிய பிறகு அரிசி இதையெல்லாம் நீக்கிய பின்பு, அதாவது இதுல முளை என்பது கண்மம், தவிடு என்பது மாயை, உமி என்பது ஆணவம். அதுபோல இந்த மலம், மாயை, கண்மங்களிலிருந்து நீங்கிய ஆன்மாவிற்கு பிறவி உண்டாதல் இல்லை. இதையெல்லாம் நீக்கிய பிறகு அதுல இருக்கக்கூடியது அரிசி இல்லையா? முளை, தவிடு, உமி இதெல்லாம் நீக்கிய பிறகு அந்த அரிசியானது முளைக்காது. அந்த நெல்லோடு, விதை நெல்லுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நெல்லோடு இருந்தா தான் அது முளைக்கும். இதையெல்லாம் நீக்கிய பிறகு, அதாவது இதுல முளை, தவிடு, உமி இந்த அரிசியை சுற்றி இருக்கின்றது அல்லவா? அந்த முளை என்பது கண்மம், தவிடு என்பது மாயை, இந்த உமி என்பது ஆணவம். இந்த மூன்றும் நீங்கிய பின்பு அந்த அரிசியானது முளைக்காது, மீண்டும் முளைக்காது. அது போல இந்த ஆன்மாவிடத்து இருக்கக்கூடிய மலம், மாயை, கண்மங்களிலிருந்து, ஆணவ மலம், கண்மம், மாயா மலம், இந்த மூன்றிலிருந்து நீங்கிய ஆன்மாவிற்கு பிறவி உண்டாதல் இல்லை. பிறவி உண்டாதல் என்பது இல்லை. இதத்தான் நமக்கு முதற் பாடல்லையும் அதை தொடர்ந்து இரண்டாவது பாடல்கள்லையும் நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார். இந்த அற்புதமான பாடல், இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல 10 பாடல்களும் மிக்கு சிறப்புடையதாக இருக்கின்றது. பல அன்பர்கள் அதை மனனம் செய்தே வைத்து பாடுகின்றார்கள். அந்த வகையிலே நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அவரை வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் பல பாடல்களே பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றார்கள். மாதவ சிவஞான சுவாமிகள் மீது நிறைய அவருடைய மாணாக்கர்கள் நிறைய பணுவல்கள் எழுதி அமைத்திருக்கின்றார்கள். சிவஞான சுவாமிகளினுடைய பிரபந்தம் என்றே ஒரு நூல் இருக்கின்றது. அதிலே பல பிரபந்தங்கள் இருக்கின்றது. நமக்கு அந்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் பாடிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் இரட்டை மணி மாலை, அந்த பாடலிலே அந்த பணுவல் கலித்துறையில் அமைந்தது. அதுல ஒரு பாடல் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார். என்னன்னு பார்த்தா, நற்பாலர் வேண்டி மயிலம்மையார் தவம் நாடுக. இதுல பல செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நற்பாலர் வேண்டி மயிலம்மையார் தவம் நாடுக, நூல் கற்பான் நசையில் சிவஞான தேவன் கலை உணர்க, சொற்பால் அறத்துறவு உன்னில் அண்ணானின் துறக்க,
இப்பாரில் போகம் வேட்கின் சிவ போகமே விரைந்து எய்துகவே. அதாவது நல்ல சிவஞானமுடைய குழந்தைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகள் தாயாராகிய மயிலம்மையை போல தவம் செய்க என்று சொல்றார். ஏன்னா சிவஞான சுவாமிகள் எப்பேற்பட்டவர், அவரை போல குழந்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தாயார் மயிலம்மையார் செய்த தவம் போல செய்க. அவர் என்ன தவம் செய்தார் என்று சொன்னால் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல், அத்தகைய சிறப்புடையது. அதனால தான் அதனை நமக்கு ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த அற்புதம் மயிலாப்பூரிலே எலும்பு பெண்ணாக்கிய அந்த அற்புதம் அவருடைய வரலாற்றிலே நிறைவாக நடந்த அற்புதம். அந்த அற்புதத்தை சொல்ல வருகின்ற பொழுது நம்முடைய சேக்கிலார் சுவாமி மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல், இந்த இரண்டையும் ஒரு சூளுரைத்து அமைத்த பதிகம் அந்த மட்டிட்ட புன்னை என்கின்ற பதிகம். அதாவது இந்த இரண்டும் உண்மை என்று சொன்னால் உலகர் முன் வருக என்று உரைப்பார். அப்படி ஞான சம்பந்த பெருமான் அந்த எலும்பை பெண்ணாக்குவதற்கு இரண்டு தன்மைகளை அங்கு நமக்கு காட்டுகின்றார், பதிவு செய்கின்றார் நமக்கு சேக்கிலார் சுவாமி. எப்படி? மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் ஒண்ணு. அவருடைய விழாக்களை நல்விழா என்பது பொது விழா, நல்விழா என்பது சிவபெருமானை தலைவனாக கொண்டு போற்றப்படுகின்ற திருவிழாக்கள். இதை கண்டு ஆறுதல் வேண்டும். இந்த இரண்டும் எம்பெருமான் நமக்கு அந்த கொடுக்கின்ற பயன், அந்த பயனை நாம் பெறுவதற்கு இந்த இரண்டும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும், சாதனமாக இருக்க வேண்டும். சாதனம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், சிவஞான போதத்துல 5 எழுத்தை நமக்கு சாதனமாக சொல்லுகின்றார்கள். அந்த 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே என்று அப்பர் சுவாமி பாடுவார். 5 எழுத்தை புனையாக வைத்துக்கொண்டே அவர் அந்த கடலிலிருந்து நீந்தி வருகின்றார். அதுபோல ஆன்மாக்களாகிய நமக்கு 2 சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு அமுது செய்விக்கின்ற தன்மை ஒன்று, நல்ல விழாக்களை கண்டுகளிப்பது. இந்த இரண்டும் சைவர்களாகிய சிவன் அடியார்களுக்கு மிக்க இன்றியமையாதது என்று ஞான சம்பந்த பெருமான் அங்க சொல்றார். அதுபோல இங்க நல்ல சிவ ஞானமுடைய குழந்தைகளை பெற வேண்டுமானால் மாதவ சிவஞான சுவாமிகளின் தாயாராகிய மயிலம்மையை போல தவம் செய்க என்று பாண்டித்துரை தேவர் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்தது, நல்ல நூல்களை கற்க வேண்டுமானால் குற்றமற்ற சிவ ஞான நூல்களை பயில்க. குற்றமற்ற சிவ ஞான நூல்கள் சாத்திரங்கள் 14, திருமுறைகள் 12, மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த 26 நூல்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவஞான சுவாமிகள் தான் குற்றம் இல்லாமல் இந்த மறுப்பு நூல்களை எல்லாம் எந்த குற்றமும் இல்லாமல் யாரும் கேள்வி கேட்டாலும் அதற்குரிய பதிலை எல்லாம் இந்த மாபாடியத்தில் அமைத்து கொடுத்திருக்கின்றாரே. அப்போ இதெல்லவா நல்ல நூல்கள். அந்த நல்ல நூல்களை கற்க வேண்டுமானால் குற்றமற்ற சிவ ஞான நூல்களை பயில்க. சொல்லுதற்கரிய துறவு மேற்கொள்ள வேண்டின் ஆனந்த கூத்தராக மகிழ்ந்து தொண்டு செய்யும் ஆனந்த வாத மயிலம்மை தரு சிவ ஞான சுவாமியை போல துறவு கொள்க. அதான் துறவு அப்படின்னா சிவஞான சுவாமிகள் கொண்டதுதான் துறவு. அதனாலதான் அவரை நடையறா பெருந்துறவுன்னு சொல்றாங்க. ஆக இந்த நடையறா பெருந்துறவு அப்படிங்கிறது 5 வயதுல அந்த குழந்தை துறவு மேற்கொண்டது என்று சொன்னால் துறவினுடைய சிறப்பு அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்டதா இருக்கும். அந்த துறவு மேற்கொண்டு அவா வெகுளி காமம் கோபம் முதலிய கடுங்குணம் யாவற்றையும் சுட்டு பொசுக்கிய சிவ ஞான சூரியனாக விளங்கியவர் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். எனவே துறவு என்றால் சிவஞான சுவாமிகள் தான். அதனாலதான் நமக்கு தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி பாடுகின்றார் அல்லவா, அந்த கருணைபொழி திருமுகத்தில் என்ற திருவிருத்தத்தில் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே. பெருமை தரு துறவு, துறவுக்கே பெருமையாம். மாதவ சிவஞான சுவாமிகளை சொல்லுகின்ற பொழுது அவருடைய துறவு அந்த துறவுக்கே பெருமை சேர்க்கும்படியாக இவருடைய துறவு இருந்தது. அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட சிவ ஞான சூரியனாக விளங்குகின்றார்
என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு இந்த உலகத்தில் இன்பத்தை வேண்டுவீராகில் சிவானந்தத்தை எய்துவீராக என்று இந்த 4 தன்மையை நமக்கு இந்த பாடல்ல வைத்து காட்டுகின்றார். இந்த பாடல்ல நற்பாலர் வேண்டின் மயிலம்மையார் தவம் நாடுக 1, நூல் கற்பான் நசையில், நசை என்றால் குற்றம், நசையில் சிவஞானம், அந்த நசைனா குற்றம், குற்றம் இல்லாத சிவஞான நூல்களை தேவன் சிவஞான தேவன் கலை உணர்க. நூல்கள்னா சிவஞான முனிவர் நூல்கள் தான். தவம்னா மயிலம்மையார் செய்த தவம் தான். சொற்பால் துறவு எண்ணில் அண்ணானின் துறக்க. துறவு என்று சொன்னால் சிவஞான சுவாமிகள் தான் துறவு. இப்பாரில் போகம் வேட்கின், போகம் வேண்டுமா, இந்த உலகத்துல போகத்தை இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா, அப்படி வேணும்னா சிவபோகமே விரைந்து எய்துகவே, இந்த சிவபோகத்தை அனுபவிப்பதற்கு விரைந்து நீ எய்துவாயாக என்று எவ்வளவு அற்புதமா பாண்டித்துரை தேவர் அந்த ஒரு வெண்பாவை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே 2வது விருத்தம், செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் 2வது விருத்தம். கல்லொத்த நெஞ்சராய் வாழ்வர் சிலர், புவியில் கரங்கு சகடு என ஓடிக்கால் ஓய்வர் சிலர், மரப்பெய்போல் நாள்தொறும் கதறுவர் சிலர், குவிந்த வில்லொத்த நுதலினார் போகத்தை நாடியே மெலிவர் சிலர், வசையில்லாத வெற்றி என்பினை கடித்து அழகு புன்னாய் குருதி விழும் அதை பருகி பருகும் நாய்போல் சொல்லற்ற உலகில் உரு துன்பலாம் சுகமாய் துடிப்பர் சிலர், அவர்களோடு. இது வரைக்கும் ஒரு பகுதி. அவர்களோடு அடுத்து 2வது பார்ட் என்ன கொடுக்கிறாரு பாருங்க. துடியாத வண்ணம் என இவ்வளவு எடுத்து இருள் தொகையெல்லாம் நீக்கி எல்லோடு அல்லற்ற பேரின்ப வெள்ளத்து அழுத்தியே அசைவற்று இருக்க வைத்த அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே. எப்படி கொடுக்கிறாரு பாருங்க முனிவர். அதாவது இந்த உயிர்களானது கொண்டிருக்கக்கூடிய சார்பு 2 தான். ஒன்று அருட்சார்பு, மற்றொன்று உலகச் சார்பு. இந்த அருட்சார்பு என்பது அந்த திருவருள் பதிந்த ஆன்மாவிடத்து எத்தனையோ தவங்கள் செய்து எத்தனையோ பிறவிகளில் செய்த தவத்தினால் இந்த பிறப்பிலே சிவன் அடியார்களாக பிறந்து அந்த சூழ்நிலை அதற்கு சிவபூஜை செய்வதற்கும் சிவ சிந்தனைக்கும் சிவபோகமே, அந்த பாடல் பாண்டித்துரை தேவர் சொன்னாரே, சிவபோகமே விரைந்து எழுகவேன், அப்படி விரைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமைந்து அதிலே வாழ்வது என்பது ஒரு அருட்சார்பு. ஆனால் இந்த அருட்சார்பினை நாம் உணராது இந்த உலகச் சார்பிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையினை சிவஞான சுவாமிகள் போல இழிவா கூறியது யாரும் கிடையாது. இப்படி கூறினாலாவது இந்த ஆன்மா பக்குவம் அடையுமா அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு உவமை கொடுக்கிறார் பாத்தீங்களா அப்பா. அதாவது இந்த உலகத்துல இந்த மாந்தர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை காட்டி இப்படி இருக்கக்கூடிய தன்மை எது போன்றது என்பதற்கு ஒரு உவமையை அங்க நமக்கு சொல்லி எப்பா என்னை இப்படியெல்லாம் விட்டுறாத பெருமானே என்று சொல்லி அதிலிருந்து என்னை இவ்வளவு எடுத்து அப்படின்னு அதுல இருந்து நம்மை எடுத்து ஆட்கொள்கின்ற தன்மையுடைய இறைவனை வாழ்த்தி நமக்கு இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். இந்த பாடலினுடைய கருத்தை பார்த்தோமேயானால் எவ்வளவு இந்த உலகச் சார்பு எவ்வளவு இழிவானதுன்னு நமக்கு தெரியும். அப்பதான் இது போன்று முனிவருடைய நூல்களை பார்க்கின்ற பொழுதுதான் சிவஞானம் எப்பேற்பட்டது, சிவபோகம் எப்பேற்பட்டது, அதையெல்லாம் வேண்டி விரும்பாமல் இந்த உலகத்திலே உழண்டு கொண்டிருக்கின்றோமே என்கின்ற தன்மை நமக்கு கிடைக்கும். சரி, கல்லொத்த நெஞ்சராய் வாழ்வர் சிலர், அதாவது மனிதர்கள் கல்லை போன்ற வலிய மனம், யாருக்கும் எதுவும் கொடுக்காம இரக்கம் இல்லாமல் அன்பில்லாமல் இருக்கக்கூடிய மாந்தர்கள் சிலர், ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறார். புவியில் கரங்கு சகடு என்ன ஓடி, புவியில் கரங்குன்னா அந்த காற்று அடி போல என்ன செய்யறாங்களாம், சுழன்று திரிந்து பொருள் தேடி அலைகின்றவர்கள். அதாவது
பொருள் தேடி அலைகின்றவர்களை பார்த்தோம்னா ஒரு தேவைக்கு கிடைக்கக்கூடிய உணவு, உடை, உறையுள் இந்த மூன்றுக்கும் தேவையானதுக்காக தேடி அலைபவர்கள் சிலர். அதையும் தாண்டி அதெல்லாம் நல்லா இருக்கு, இருந்தாலும் அந்த ஆன்மீகத்துல ஈடுபடாமல் பெருமானை வழிபாடு செய்யாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய, ஓடி 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 நிறைவுல ஒரு 70 வயது வந்த பிறகு அப்பாடான்னு அதுக்கு பிறகு ஆன்மீகத்தை தேடினோம்னா உடம்பு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. எனவே அதை இங்க நமக்கு காட்டுறார். கரங்கு சகடு என ஓடி கால் ஓய்வர் சிலர். என்னதான் கிடைக்கும்? அந்த உடம்பெல்லாம் அசந்தா பிறகு அங்க எங்க பெருமானை தேட? எனவே அந்த சலித்து கால் ஓய்த்து சலித்து கிடப்பவர்கள். இன்னும் வேறு சிலர் எப்படி இருக்காங்களா? மந்திரம் சபித்து ஆணியை அரைந்து கட்டப்பட்டுள்ள பேய்கள் கதறுவதை போல. இந்த பேய் பிடித்தவர்களை மரத்துல ஒரு ஆணி அடித்து அவர்களுடைய சுற்றி முடியெல்லாம் சுற்றி வைத்து வச்சிருப்பாங்க. அந்த மாந்தர்கள் கதறிக்கொண்டு இருப்பார்கள். அது போல நாள்தோறும் கதறுவர் சிலர். அந்த மர பேய் போல நாள் முழுவதும் கதறிக்கொண்டு இருப்பவர்கள். அப்படின்னா என்ன பொருள்? நல்ல ஒரு ஆன்மாவாக இல்லாமல், இறைவனை தேடக்கூடிய தன்மை இல்லாமல் இந்த உலகத்திலே அனுபவித்து அந்த அனுபவத்தினால் மனம் புத்தி பேதலித்து இருக்கக்கூடிய சிலர். அதை இங்க முனிவர் காட்டுகின்றார். வில்லொத்த நுதலினார் போகத்தை நாடிய மெலிவர் சிலர். அந்த பெண்களின் மகளிரது இன்ப நுகர்ச்சியை விரும்பி அதற்காகவே மெலிந்து, அதற்காகவே ஓடி மெலிந்து இருக்கக்கூடிய சில உயிர்கள். இத்தனையும் சொல்லிட்டு இவர்கள் போகத்தை நாடி மெலிவர் சிலர். இது எப்படி இருக்குதான்? இது வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய மாந்தர்கள், அந்த உலக சார்புடைய மாந்தர்களினுடைய பகுதி பிரிவு இப்படியெல்லாம் சிலர், ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க என்றெல்லாம் காட்டுறார். காட்டிட்டு ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. இப்படி இருப்பவர்கள் எது போலவா? பசையில்லாத வெற்றி என்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழும் அதை பருகும் நாய் போல. ஒரு நாய், அங்க ஒரு எலும்பு, அந்த எலும்பு அந்த ஒண்ணுமே அதுல இல்ல, வெறும் எலும்பு, பசை இல்லாத ஒரு எலும்பு. அதை போட்டு கடிக்குது. அந்த நாய் கடிக்கும் பொழுது தன்னோட வாயில அது குத்தி தன்னோட வாயில இருந்து ரத்தம் ஒழுகுது. அதை பருகி நக்கி குடிக்குதான் அந்த நாய். இது எவ்வளோ இழிவான செயலா இருக்கு பாருங்க. இப்படித்தான் இந்த உலகத்தை இன்பத்தை அனுபவிக்க கூடியதனுடைய நிலைப்பாடு. அது வேற யாரும் இல்ல, நாமதான் என்று முனிவர் காட்டுகின்றார். அதாவது இந்த வெறும் வெறும் உலக இன்பத்துக்காகவே ஓடி திரிகின்ற ஆன்மாக்கள். அது போல சுகமாய் துடிப்பர் சிலர். அவர்களோடு இப்படி இருக்கக்கூடிய இந்த உலக சார்பர்களோடு இருக்கக்கூடிய அன்பர்களோடு என்னை துடியாத வண்ணம், இவர்களோடு என்னை சேர்க்காம என்னை இவ்வளவு எடுத்து இருள் தொகையெல்லாம் நீக்கி, இப்படி எல்லாம் இந்த பாச அறியாமையை செய்யும் இந்த பாச கூட்டங்கள் முழுவதையும் மீளவும் வந்து பொருந்தாதபடி இதிலிருந்து என்னை எடுத்து சகல கேவலங்களாகிய நிலையிலிருந்து நீக்கி இந்த சுத்த நிலையில் அழுத்தும்படியாக செய்த இருள் தொகையெல்லாம் நீக்கிங்கிறார். இருள் தொகையெல்லாம், மும்மல கொத்தையெல்லாம் நீக்கினான், பஞ்சமல கொத்தையெல்லாம் நீக்கினான்னு பல பாடல்கள் நமக்கு காட்டுகின்றது. ஞானாமிர்தத்திலையும் சொல்றாங்க. அந்த நெஞ்சு விடுத்துவது போன்ற பல சாத்திர நூல்கள் எல்லாம் இது சொல்லப்படுகின்றது. பல பாடல்கள்ல நமக்கு இது பார்க்கிறோம். வினைகள் எல்லாம் தொல்வினைகள் நீக்கி, பல வினைகளில் இதெல்லாம் நீக்கி இப்படி எல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த இருள் தொகை என்பது நாம இப்போ பார்த்தோமே, பிரதிபந்தம், சம்பந்தம், அனுபந்தம் என்று நம்மோடு பந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றினுடைய சுழற்சி, இதைத்தான் தொகைன்னு காட்டுறார். ஏன்னா இந்த ஆணவ மலம் என்கின்ற முழு அழுக்கு, அதை நீக்குவதற்காக முதல்ல போடப்பட்ட கட்டு அது. அந்த கட்டினை விடுப்பதற்காக 2 கட்டு சேர்க்கப்படுகின்றது, கண்மம் மாயைன்னு.
பின்பு இந்த இரண்டையும் நீக்க வேண்டும். அதனாலதான் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டிங்கிறார். ஆக நல்வினை ஆனாலும் சரி, தீவினை ஆனாலும் சரி, அந்த இரண்டும் நம்மிலிருந்து நீக்க வேண்டிய ஒன்று. எனவே அந்த இரண்டு வினைகளையும் நீக்கினாலன்றி நாம் முக்தியை பெற முடியாது. ஆக இந்த தொகையெல்லாம் நீக்கி, அப்போ இந்த கண்மம் என்பது இந்த பிராரத்த வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அது பிரவாக கண்மம் என்று சொல்லுவார்கள். அது அந்த ஒவ்வொரு அனுபவத்தின் பொழுதும் நாம வினையை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றோம். மனம், மொழி, மெய் ஆகிய முக்கரணங்கள் கொண்டு வினை ஆகாமிய வினையாக ஏறிக்கொண்டேதான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுதே விருப்பு வெறுப்புகளோடு நாம் அனுபவிக்கின்றோம். அந்த விருப்பு வெறுப்புகள் தான் ஆகாமியமாக ஏறுகின்றது. ஆக அதனாலதான் அத இருள் தொகைன்னு காட்டுறாரு இங்க. தொகை அப்படின்னா ஒரு பெரியது இல்லையா? அதனால ஏறு வினை ஏறிட்டே போகுது நாமோ இந்த பிராரத்தத்தை அனுபவிக்கின்ற பொழுதே. ஆக இதுல இருந்தெல்லாம் என்னை நீக்கி இவ்வளவு எடுத்து இருள் தொகை எல்லாம் நீக்கி எல்லோடு அல்லற்ற பேரின்பத்து வெள்ளத்து அழுந்தியே. அந்த எல்லோடு அல்லு அப்படின்னா அல்னா இரவு, எல்னா பகல். பகல் இரவு அற்ற அந்த சுத்த நிலை அப்படின்னு சொல்லப்படுவது. அந்த நிலையிலே பேரின்ப வெள்ளத்து அழுத்தியே சுத்த நிலை. அதைத்தான் நமக்கு எல்லோடு அல்லற்றங்கிறாங்க. அசைவற்று இருக்க வைத்த அப்படின்னா என்ன பொருள்? அந்த சுத்த நிலையில் இந்த ஆன்மாவானது மீண்டும் வினைகளை செய்யாமல் இருக்கும். வினை கண்மம் அப்படின்னா பொருளினுடைய அசைவுன்னு பொருள். எனவே அசைவற்றன்னு சொல்றார். அப்படின்னா என்ன பொருள்? எந்த ஒரு வினையையும் செய்யாதிருக்கக்கூடிய நிலைப்பாடு. அந்த நிலையில் என்னை வைத்தாயே பெருமானே. ஆக சொல்லற சும்மா இரு என்று சொன்னால் அது அருணகிரிநாதருக்கு உபதேசம் முருகப்பெருமான் கொடுத்தது. அப்போ அந்த சொல்லற சும்மா இருன்னா என்ன பொருள்? ஏறு வினை, அந்த பிறவிக்கு வந்து விடக்கூடிய அஞ்ஞான கன்மத்தை செய்யாதிருக்கும்படியாக இருப்பது. அதுதான் அசைவற்ற நிலை. அஞ்ஞான கன்மத்தை செய்யாதிருப்பது அதான் அசைவற்ற நிலை. அப்படி அசைவற்று இருக்க வைத்த அருள் ஞான வாரியே. அந்த திருவருளை இந்த செப்பரைப்பதியில இருக்கக்கூடிய எழுந்தரில் இருக்கக்கூடிய ராசை அகிலாண்டேஸ்வரி அம்மை அருள் ஞான வாரி. அம்மா எப்படியா? அருள் ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய அருள் ஞானத்தை. நமக்கு தெரியும் நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்க சீர்காழியம்பதியிலே குளக்கரையிலே அழுத பொழுது சுவாமி அம்மையை நோக்க அம்மை தம்முடைய அந்த பால் அமுதிலே சிவஞானத்தை குழைத்து ஊட்டி அருளினார்னு பாக்குறோம். ஆக அந்த சிவஞானத்தை நமக்கு அருளக்கூடிய வள்ளலாக இருப்பவள் அம்மை வாரியே. ராசை மேவிய ராசை அந்த ராசவல்லிபுரத்தை மேவி இருக்கக்கூடிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். இந்த இரண்டாவது பாடல், கல்லொத்த நெஞ்சராய் வாழ்வார் சிலர், புவியில் கரங்கு சகடு என்ன ஓடி கால் ஓய்வர் சிலர், மரப்பேய் போல நாள்தோறும் கதறுவார் சிலர், குவிந்த வில்லொத்த நுதலினர் போகத்தை நாடியே மெலிவர் சிலர் என்று இந்த 4 வகையாக இந்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய மாந்தர்களை பற்றி காட்டி, அவர்கள் எப்பேற்பட்டவர்களாம்? பசை இல்லாத வெற்றி என்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழும் அதை பருகும் நாய் போல சொல்லற்ற உலகில் உரு துன்பமெல்லாம் சுகமாய் துடிப்பர் சிலர். இந்த உலகத்துல வருகின்ற துன்பத்தை எல்லாம் சுகமாக துடிப்பர் சிலர். இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லாமே துன்பம்தான். ஆனால் அதனை நாம் இன்பம் என கருதி இப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றோமே, அது போல அப்படின்னு நான் அதை காட்டுறார். அவர்களோடு துடியாத வண்ணம். எனவே இந்த உலகத்துல நாம் இன்பத்தை அனுபவித்தாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் எல்லாமே அது வினைதான். எனவே அது துன்பமே என்று நமக்கு சிவஞான சுவாமிகள் காட்டி அருளுகின்றார். சிலர் அவர்களோடு துடியாத வண்ணம் என்னை இவ்வளவு எடுத்து. அப்ப முதல் பாடல்ல நமக்கு குணம் பண்டை வினையாலும் ஒரு பல வினையினாலும் ஒரு பாழ்த்த கண்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியினாலும் தொலைவில் பல பண தழுக்கள் அடுக்கி
கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழைகள்லாம் குணமெனக் கருதி எளிதா கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்து ஆண்ட என்று காட்டினார். கோலங்கள் காட்டி எளிதா கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே என்று முதல் பாடலிலே வைத்தார். இந்த இரண்டாவது பாடல்ல இந்த உலக மாந்தர்களோடு என்னை இணையாத வண்ணம் என இவ்வளவு எடுத்து இருள் தொகையெல்லாம் நீக்கி எடுத்து ஆண்டன்னு அங்க கொடுத்தார். இங்க எடுத்து இருள் தொகையெல்லாம் நீக்கி எல்லோடு அல்லற்ற பேரின்ப வெள்ளத்து அழுத்தியே அசைவற்று இருக்க வைத்த அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அற்புதமாக நமக்கு இந்த இரண்டாவது பாடல்ல காட்டுகின்றார். ஆக முதல் பாடல் வினைகளை பற்றியது. இந்த இரண்டாவது பாடல் இந்த உலக இன்பம் அப்படின்னு இந்த உலகத்துல எப்படியெல்லாம் உலக மாந்தர்கள் உலக வினை அந்த வினையை அனுபவிக்கக்கூடிய தன்மையை நமக்கு இங்க இந்த இரண்டாவது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். மூன்றாவது பாடல்ல இந்த உடம்பு எப்படி வந்து ஊட்டப்படுகின்றது, இந்த கண்மத்திற்கு ஈடாக இந்த கண்மத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி இறைவன் இந்த உடம்போடு கூட்டி வைக்கின்றான் என்பதை இந்த மூன்றாவது பாடல் நமக்கு அற்புதமாக காட்டியிருக்கின்றது. இது நமக்கு போற்றி பகருடை என்கின்ற நூல்ல உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமா காட்டுவார். அந்த கருத்து அமைந்த பாடல் இது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பிறவிக்கு வருகின்ற ஆன்மா எப்படியெல்லாம் பிறக்கின்றது, அது நமக்கு சிவஞான போதத்திலே முதல் உற்பவம் அப்படிங்கிறது அந்த இரண்டாவது நூற்பா காட்டுகின்றதே. முதல் பாடல்ல என்மனார் புலவர்னு முடிப்பார். அந்தமே ஆதி என்பதை சொல்லி இந்த உலகத்திற்கு முதல் கர்த்தா இறைவன். அந்த கர்த்தா யார் அப்படின்னா சங்காரத்தை செய்கின்றவன் தான் இறைவன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அதை பதிவு செய்து இந்த உயிர்கள் மீண்டும் பிறக்கின்றது எதனால, மலம் காரணமாக, மலத்தால் என்று அந்த தொடர்ச்சி வரும். அந்த இரண்டாவது நூற்பாவல ஆணையின் வண்ணம் இருவினை, அந்த இருவினையின் காரணமாக திருவருளோடு கூடி அந்த உடம்புகளை படைத்து கொடுக்கின்றான். இந்த இரண்டாவது நூற்பா நமக்கு முதல் உற்பவத்தை காட்டுகின்றது. அந்த கருத்தை எல்லாம் உள்வாங்கிய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த மூன்றாவது பாடல்ல நமக்கு அதை வைத்து காட்டுகின்றார். இது செய்யுள் 3 அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல. தூள உடல், இங்க இவர்கள் எல்லாம் சிவஞான சுவாமிகள், அதற்கு முன்பாக உள்ள மெய்கண்டார், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவம், ஞானாமிர்தம், இந்த நூல்கள் எல்லாமே அவர் ஆழங்கால் பட்டவர். அதனால இந்த எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்ட உவமை, அந்த பிறவிக்கு வர சொல்லக்கூடிய உவமை எல்லாம் இதுல காட்டி அற்புதமா இந்த பாடலை நமக்கு அமைக்கின்றார். இது முழுக்க பல செய்திகள் ஞானாமிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகளாக நமக்கு சொல்லப்படுகின்றது. மாதவ சிவஞான சுவாமிகள் ஞானாமிரத்துல ஆழங்கால் பட்டவர். ஏனென்றால் தம்முடைய அந்த சிவஞான பாடியத்துல 16 இடங்கள்ல இந்த ஞானாமிர்தத்தை மேற்கோளாக காட்டுகின்றார். 16 இடங்கள்ல ஞானாமிர்த செயல் அங்க மேற்கோளாக காட்டப்படுகின்றது. பெரும்பாலும் 1-2 இடங்கள்ல முழு பாடல்கள்ல அப்படியே காட்டுவார். ஒரு 2 வரி 2 அடி அப்படியெல்லாம் காட்டல, முழு பாடல்களையே எடுத்து கையாண்டு இருக்கின்றார் சில இடங்கள்ல. அதுபோல இங்க நமக்கு இந்த மூன்றாவது பாடல் பாருங்க. தூள உடல் அரவினது தோல் என்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறு யாதனா உடலத்து இருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவார் மேலதில் கனலென செம்பினை உருக்கியே விடுவர் விழிதன்னில் ஊசி விம்முற இறக்குவர் நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமது அழுத்துவர் தலை எலும்பில் உச்சி கவிழுற அடிப்பர் அந்த கனலொத்த யமதூதர் கையில் அடியேந்தன்னை காட்டி கொடுத்திடாதே ஆலமது உண்ட அமரர் தமை ஆண்ட நீல் கருணை அன்னமே உன்னை நம்பினேன் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே.
ஆக இந்த யமதூதர்கள் நம்மை வந்து இழுத்துச் செல்வார்கள். அவர்கள் இழுத்துச் சென்று அந்த நரகத்திலே பல வினைகளுக்கு அந்த நரகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனைகளை அனுபவிக்கச் செய்வார்கள். அதிலிருந்து எல்லாம் என்னை அங்கெல்லாம் போய் என்னை காட்டி கொடுத்துறாத, நீல் கருணை அன்னமேங்கிறாரு. அன்னமே, அன்னம் போல இருக்கக்கூடிய அம்மையே, நீ உன்னை நம்பினேன், உன்னை நம்பினேன், நீ இதிலெல்லாம் விடாது என்னை எடுத்து ஆண்ட அகிலாண்டம் என்னும் அரசே என்று நமக்கு சொல்லுகின்றார். இதுல இந்த தூள உடம்பு, அந்த தூள உடம்பை விடுத்தால் இந்த உயிரானது எப்படியெல்லாம் சென்று வருகின்றது, அதற்கு மீண்டும் பிறவிக்கு வருவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் சிவஞான சுவாமிகள் இங்க பதிவு செய்கிறார். என்ன சொல்றார்? முன்பு 2வது செயல்ல இருள் தொகையெல்லாம் நீக்கி என்று சொன்னார். அந்த செயலில் உயிர் அத்துன்பங்களை நுகர்வதற்கு இந்த செயல்ல, இந்த 3வது செயல்ல அந்த இருள் தொகையெல்லாம் நீக்கின்னு சொன்னார் இல்லையா? அப்போ இந்த செயல்ல அந்த உயிரானது அதை எப்படி நீக்கிக் கொள்கின்றது அப்படின்னு பார்த்தா, அந்த துன்பங்களை நுகர்வதற்கு இடமாக உள்ள உடம்போடு கூடி 4 வகை பிறப்புகளில் சென்று உழலும் என்ற அந்த தன்மை. அதாவது நமக்கு சித்தாந்தத்துல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த உயிர்களானது 4 வகை பிறப்புகளில் 7 வகை அச்சுக்களில் வந்து பிறக்கும். பிறப்பு 4 வகையானது. அண்டசம், சுவேதசம், உட்பீசம், சராயுசம். அந்த முட்டையில் பிறப்பது, வேர்வையில் பிறப்பது, வித்தில் பிறப்பது, கருவில் பிறப்பது என்று 4 வகை பிறப்புக்கள். இந்த ஓர் உடலை கூடி பின்பு அதனை பிரிந்து வேறு உடலை எடுத்துச் செல்லுதலை இங்கு நமக்கு சொல்றார். இதத்தான் நமக்கு, அதாவது இந்த தூள உடல் விட்ட பிறகு இந்த ஆன்மாவானது சூக்குமத்தோடு கூடி, சூக்கும உடம்பு, ஒரு ஆன்மாக்கள், அந்த சரீரம் 5 சரீரமாக சொல்லப்படுகின்றது. இது இப்போ நம்முடைய உடம்பு ஸ்தூல சரீரம். இந்த சரீரம் விடுகின்ற பொழுது இந்த உயிரானது உள்ளே இருக்கக்கூடிய சூக்கும சரீரம் என்று பெயர். அந்த சூக்குமத்தோடு இருக்கும். அப்படி சூக்குமத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஆன்மாக்கள் செய்த, அதான் இங்க சொல்ற, தூள உடல் அரவினது தோலென்ன நீங்கவே, இது செயல்ல சொல்லப்பட்டது. இது எப்படின்னா, ஒரு பாம்பு அதனுடைய சட்டை உரிக்கின்றது, அது போல நீங்கவே இந்த தூள உடம்பு நீங்கவே. இந்த தூள உடம்பு போகுது அப்படின்னா ஒரு பாம்பு சட்டை உரிப்பது போலதான், இவ்வளவுதான் நடக்குது. நீங்கவே சூக்குமத்தோடு கூடி, அப்ப சூக்கும உடம்போடு இந்த ஆன்மா கூடி உயிரானது ஒரு பொழுதும் தனித்து நிற்காது. தூள உடம்பு போயிருச்சுன்னா சூக்கும உடம்புல இருக்கும். அப்படி சூக்கும உடம்போடு கூடி இருக்கின்ற வேளையிலே அந்தந்த ஆன்மாக்கள் செய்கின்ற நல்வினை தீவினை காரணமாக அதீத நல்வினை செய்திருந்துச்சுன்னா அதற்கு ஒரு உடம்பு கொடுத்து அது சொர்க்கலோகத்துல போய் சென்று அங்க இருக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் அனுபவித்து மீண்டு வரும். அது அதீத பாவம் தீவினை செய்திருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அந்த நரகம், துறக்கம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் சென்று அனுபவித்து மீண்டு வரும். இப்படி இந்த உடம்புகளுக்கு இந்த சொர்க்க நரகத்துல போய் அது அனுபவிப்பதற்கு அதற்காக பல உடம்புகள் கொடுக்கப்படும். அததான் இங்க நமக்கு அதை சொல்றார். சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறு யாதனா உடலத்து இருத்தியே. தீவினை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த நரகத்துல போய் இருக்கக்கூடிய வினைக்கு உள்ள செயல்களை அனுபவிக்கணும் இல்லையா? தீவினைகளுக்கு உண்டான செயல்களை அனுபவிக்கணும் இந்த ஆன்மா. அப்ப என்ன செய்யணும்? இந்த உடம்பு அதற்கு பயன்படாது. ஆக அந்த நரகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனைகளை அனுபவிப்பதற்கு எல்லாமே அனுபவிச்சுதான் கழிக்கணும், நல்வினையும் தீவினையும். ஏன்? ஆக அதுக்கு ஒரு உடம்பு கொடுக்கிறார். அது அந்த சூக்கும உடம்பிலிருந்து பெறப்படுவது யாதனா சரீரம். அந்த யாதனா சரீரம் அதைத்தான் இங்க சொல்றாரு பாட்டுல முனிவர். துன்பம் ஒரு யாதனா உடலத்து. ஆக அது சரீரம் துன்ப சரீரம். அந்த யாதனா உடம்பு இருத்தியே, யாதனா உடத்துல அந்த உயிரை இருத்தி இருக்க செய்து என்னென்ன
அனுபவிக்க செய்கிறார் பாருங்க. சுடரும் எரிவாயில் இடுவர், எரிவாயில் இடுவர், மேலதில் கனலென செம்பினை உருக்கியே விடுவர். அந்த இதெல்லாம் விழிதனில் ஊசியை இறக்குவர், பழுக்க காட்சிய நெருப்ப காதுல விடுவாங்களாம். இதெல்லாம் அந்த தண்டனை. இதெல்லாம் நமக்கு போற்றி பகருடையிலையும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நெருப்பு தூணை தக்க நெருப்பு தூணை தழுவித்தும், நெருப்பு தூண் இருக்குமா, அதை தழுவ செய்ய அங்க அடிப்பார்களாம். அப்படி அந்த யாதனா உடம்பு கொண்டு விழிதனில் ஊசி விம்முற இறக்குவர், நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலம் அது அழுத்துவர், தலை எலும்பில் உச்சி கவிழுற அடிப்பர், உச்சியில அடிக்கிறாங்க. அந்த கனலொத்த யமதூதர் கையில். ஆக இந்த யமதூதர்கள் இந்த யாதனா உடம்போடு பொருந்திய இந்த ஆன்மாவை நரகத்தில் அழுந்தச் செய்து இத்தனை துன்பங்களையும் அது அந்த தீவினைகளில் கழிக்கும்படி இதெல்லாம் அனுபவிக்க செய்யும். அந்த யமதூதர்கள் இதையெல்லாம் செய்வார்களாம். எனவே இந்த இத நமக்கு ஓர் உடலை கூடி பின்பு அதனை பிரிந்து வேறு உடலை எடுத்துக் கொள்ளுதலை இங்க நமக்கு மாத சிவஞான சுவாமிகள் இதை நமக்கு பதிவு செய்யறார். இதைத்தான் ஞானாமிர்தத்துல 27வது செய்யுள் ஆர்த்து அவிழ் திறம் என்று ஒரு அற்புதமான வாக்கியத்தால நமக்கு விளக்கி காட்டுகின்றார் நம்முடைய வாகீச முனிவர். ஞானாமிர்தத்துல 27வது செய்யுள் ஆர்த்து அவிழ் திறம். அதுல எத்தனை உவமை நமக்கு காட்டுறாரு பாருங்க. இந்த உயிரானது மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம் என்ற இந்த மூவகை உலகங்களுக்கும் நுண்ணுடம்போடு சென்று அவ்விடத்திற்கு ஏற்றவாறு வேறு வேறு பரு உடல்களை பெற்று வினை பயனை நுகர்ந்து வருகின்றது. ஆக இந்த தூள உடம்பு போயிருச்சுன்னா அது நுண்ணுடம்போடு கூடி சூக்கும உடம்போடு கூடி அனுபவிப்பதற்காக 2 உடம்புகளை பெற்று மேல் உலகத்திற்கு ஒரு உடம்பு, கீழ் உலகத்திற்கு ஒரு உடம்பு, அதெல்லாம் அனுபவித்து திரும்ப இந்த பிறப்பிலே பிறக்கும். அப்படி அந்த ஏற்றவாறு வேறு வேறு பரு உடல்களை பெற்று வினை பயனை நுகர்கின்றது. முன்வினை பயனை இப்பொழுது நுகரும் பொழுது அந்நுகர்ச்சி முயற்சியோடு கூடியே நிகழும். முயற்சி இன்றி நுகர்தல் இல்லை. அந்த முயற்சிகள் யான் எனது என்னும் செருக்கோடு விருப்பு வெறுப்போடு நிகழ்தலின் அது மேலைக்கு வினையாய் முடியும். அந்த முயற்சி அதை அனுபவிக்கின்ற பொழுதே அதனை அனுபவிப்பதற்கு முயற்சியோடத்தான் அந்த செயல் நடைபெறுகின்றது. அப்படி அந்த முயற்சி யான் எனது என்று இருக்குமானால் அல்லது விருப்பு வெறுப்போடு இருக்குமானால் அது மேல் வினைக்கு வித்தாகத்தான் இருக்குமே அன்றி அது வினை தொகையெல்லாம் நீக்கி அப்படி அந்த தன்மைக்கு வராது. எனவே பிறப்பிற்கு அது வினையும் ஆகின்றது. அது எது போன்று அப்படின்னா வயலில் விளையும் பயிர்கள் முதலியவற்றால் உணவையும் பெற்று அடுத்து பயிரிடுவதற்கு வித்தும் பெறுவது போல. ஆக நெல்லை பயிரிடுகின்ற பொழுதே அது உணவுக்குமாகி மேலை வித்துக்குமாகி வருகின்றதே அது போல என்று நமக்கு அது சொல்லப்படுகின்றது. இந்த மேலை வித்துக்கும் வித்துமாகி அப்படிங்கிறத நம்ம சித்தியார்ல 102வது பாடல்ல பார்த்தோம். மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமா போல நாம் செய்யும் வினைகளெல்லாம் ஏலத்தான் பலமாச் செய்யும் இதம் அகிதங்களுக்கு எல்லாம் மூலத்தாகி என்றும் வந்திடும் முறைமையோடே. ஆக இது என்றும் வந்திடும் முறைமையாக அதான் நாமோ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எந்த ஒரு வினையானாலும் முறைமையாக அது பயனை கொடுக்கக்கூடியதுதான். எனவே நமக்கு இங்க என்ன சொல்றாரு? ஆக இந்த இவ்வாறாக உடல் மாற்றம் எது போல அப்படின்னா பல 4 உவமைகளை நமக்கு இங்க ஞானாமிர்த ஆசிரியர் கொடுக்கின்றார். எப்படி இந்த உயிரானது இந்த தூள உடம்பை விட்டு சூக்கும உடம்போடு கூடி வருகின்ற முறைமை பற்றி 4 உவமைகள் சொல்லப்படுகின்றது. இங்கே சிவஞான சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல 3வது பாடல்ல ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை? தூள உடல் அரவினது தோலென்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறு. அந்த அரவு எப்படி தோலை உரித்து மாறுகின்றதோ அது போல அப்படின்னு காட்டினார்.
நமக்கு இங்க ஞானாமிர்தத்துல சொல்றார், ஆடை மாற்றம் போல்வது. எப்படி ஒரு வரும் உடல் மாற்றம், ஒரு ஆடை அழுக்காயிடுச்சுன்னா அதை மாற்றுகின்றோம் அல்லவா? அது போல இந்த உடம்பு பழுதுபட்டுச்சுன்னா அதை மாற்றுவது இந்த பிறவி. இதுல போய் அடுத்து இரண்டாவது உவமை. இரும் கழல் மல்லர் பதம் படர் திருந்தடி. அந்த வீர கழல்கள் அணிந்த படை வீரர்கள் வரிசையா அணிவகுத்து செல்லும் இடத்து அவர்கள் சீராக மாறி மாறி அடி எடுத்து வைத்து நடையிடுவது போல, அப்படி ஒரே சீராக காலை எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அது போல நமக்கு ஒரே சீராக இந்த உடம்பு வருவதும் போவதும் வருவதும் போவதுமாக இருக்கின்றது. எதற்கு எப்படி உவமை காட்டுகிறாரு பாருங்க. அப்போ அந்த அளவிற்கு அந்த முறைமையோட வருகின்ற பிறப்பு. அடுத்து சாம்பவான் புழு. அந்த செடி கொடிகளில் வாழுகின்ற ஒரு புழு ஓர் இலையில் இருந்து மற்றொரு இலைக்கு செல்லுகின்ற பொழுது தான் முன்பு இருந்த இலையை பற்றி வண்ணமே தன் உடலின் முற்பகுதியை அடுத்த இலையில் மெல்ல மெல்ல படரவிட்டு அதனை பற்றி கொள்ளும். அவ்வாறு தான் முற்பகுதியில் பற்றி கொண்ட பின்பே முன்னைய இலையிலிருந்து முழுவதுமாக நீங்கும். அதுபோல ஒரு பிறவியின் நீங்கி மற்றொரு பிறவிக்கு தொடர்ந்து செல்லும். முற்பிறவிக்கும் பிற்பிறவிக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். அதாவது இறந்த உயிர் நுண்ணுடம்போடு கூடி தான் அனுபவிக்க இருக்கும் வினைக்கு ஈடான பிறப்பில் மனமானது புரியட்ட காயத்தில் இருக்கின்றது அவாவை உண்டாக்கி செலுத்த. அதாவது இந்த சாம்பவான் புழு என்பது ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு போகணும் அப்படின்னா அந்த ஒரு இலையில பின்பகுதி தன்னோட உடல்ல இருக்கும், இன்னொரு இலையை போய் சென்று பற்றுகின்றது. பற்றி முழுவதுமாக அதில் இருந்து கொண்டு பின்பு இதை விடுத்து அதுல செல்லும். அது போல அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? இந்த முற்பிறவிக்கும் பிற்பிறவிக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா இந்த உயிரானது தூள உடல்ல இருந்து சூக்கும உடல்ல கொண்டு போய் இருக்கும். இந்த தூள உடல் நீங்கிய பிறகு ஆன்மாவானது சூக்கும உடம்பை பற்றி கொண்டிருக்கும். சூக்கும உடம்புல என்ன இருக்கு? மனம், புத்தி, அகங்காரம், தன்மாத்திரைகள். இந்த மனம் இருப்பதனால அது அவாவை உண்டாக்குகின்றது. அவாவை உண்டாக்கி செலுத்த மனம் செலுத்த அந்த பிறவிக்குரிய கருவிலே பொருந்தும். ஆக அந்த நிறைவான தருணத்திலே அந்த மனமானது எந்த ஆசையோடு இருக்கின்றதோ அவாவோடு இருக்கின்றதோ அந்த அவாவின் காரணமாக இன்னொரு பிறவிக்கு வந்து இந்த கருவிலை வந்து பிறக்க செய்கின்றது. அந்த சாம்பவான் புழு போல. அடுத்ததாக கனவில் கடிமதில் பாய்ந்த தும்பி வன்பிடர் தோன்றல் என்று ஒரு உவமை. இது உறக்கத்திலே ஏற்படும் கனவில் விழிப்பு நிலையில் தான் இருந்த நிலை என்ன என்பதை அறவே மறந்து விழிப்பு நிலையோடு சிறிதும் இயைபில்லாத கனவு உணர்வு உடையது போல உயிரானது மறுபிறப்பில் முன்னைய நிலை அனைத்தையும் மறந்து வேறு அறிவுடையதாக இருக்கும். இவ்வாறு உயிர் சென்று மறுபிறவி எடுத்தல் இந்த பிரபஞ்சத்தின் எந்த பகுதியிலும் நிகழலாம். இறந்த உயிர் நுண்ணுடம்போடு கூடி மேல் கீழ் நடு ஆகிய அவ்விடங்களுக்கெல்லாம் எய்யப்பட்ட அம்பு குறித்த இலக்கு நோக்கி விரைந்து சென்று அடைவது போல அத்துணை விரையச் சென்று பிறப்பெடுக்கும் என்று ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். எனவே உயிர் மனமாகிய தேரில் செல்வதால் விரைவாக நிகழும். அந்த தூள உடம்புல இருந்து சூக்கும உடம்புல உயிர் இருப்பதால அந்த சூக்கும உடம்புல என்ன இருக்கு? மனம் இருக்கின்றது. அந்த மனம் என்ன செய்யும்? விரைவாக சென்று பற்றக்கூடியது. மனம் பற்றும் இல்லையா? அது மனம் பற்றியதைத்தான் புத்தி நிச்சயிக்கும், சித்தம் சிந்திக்கும்னு பாக்குறோம் நம்ம அந்த கரணங்களினுடைய செயல்களை தொழில்களை பார்க்கின்ற பொழுது. ஆக மனம் பற்றுகின்றது அப்படின்னா விரைவாக பற்றும். ஒன்றை பார்க்கும் பொழுதே ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே எப்படி விரைவாக ஒரு பேனாவை பார்க்கிறோம். பார்த்த கணத்துல என்னெல்லாம் நினைக்கிறோம்? இது பேனா, இது நல்லா இருக்கு, இது எப்படி எழுதுமா, அப்படி எழுதுமா, இது இத்தனை வாங்கலாமா, அத்தனை வாங்கலாமா, இது எவ்வளவு ஆகும், எத்தனை ஒரு பொருளை வைத்து எத்தனை செயல் நமக்கு ஒரு கணப்பொழுதுல ஒரு சிந்திக்கிற. ஆக பற்றுவது விரைவாக சென்று பற்றும். எனவே இந்த ஆன்மாவானது இந்த உயிரானது இந்த உடம்பை விடுகின்ற பொழுது, தூள உடம்பை விடுகின்ற பொழுது சூக்கும உடம்பில் இருக்கின்றது. அந்த சூக்கும உடம்பில் இருக்கக்கூடிய மனம் பற்றுகின்ற காரணத்தினால் அந்த அவாவினை அடிப்படையாக கொண்டு மறுபிறப்பு நமக்கு அமைகின்றது. இது முன்னைய நிலை அனைத்தையும் மறந்து அந்த ஒரு கணப்பொழுதுல எவ்வளவு நடக்குது பாருங்க. கனவில் கடிமதில் பாய்ந்த தும்பி வன்பிடர் தோன்றல். கனவுல இதுவரைக்கும் விழிப்பு நிலையில எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம், எத்தனையோ செயல்கள் செய்கின்றோம்,
எத்தனை பேரை சந்திக்கின்றோம், எத்தனையோ செயல்கள், மனம், வாக்கு, காயம், இந்த மூன்றாலும் எத்தனையோ வினைகளை நாம் செய்கின்றோம். ஆனாலும் இந்த விழிப்பு நிலை போய் உறக்க நிலை வருகின்ற பொழுது அந்த 25 கருவிகள் ஒடுங்கிய நிலையில் என்ன ஆகுது? கனவுல விழிப்பு நிலையில கண்ட ஒண்ணுமே கனவுல வராது. அத்தனையும் மறந்து புதிதாக ஏதாவது ஒண்ணு கனவுல வரும் இல்லையா? அப்போ அந்த கனவு நிலை முடிந்து விழிப்பு நிலை வருகின்ற பொழுது அந்த கனவு நிலையில கண்டது விழிப்பு நிலையில காண முடியாது. அது போல இந்த பிறவிகளில் எத்தனை பிறவிகளில் நாம் செய்த இந்த பிறவியில நாம் செய்த எத்தனை ஆண்டுகள் இருக்கின்றோமோ அத்தனையும் மறந்து ஒரு செயல் கூட நினைவுக்கு இருக்காது. அத்தனையும் மறந்து இந்த மீண்டும் ஒரு பிறவி வருகின்ற பொழுது, உடம்போடு கூடுகின்ற பொழுது இதை அத்தனையும் மறந்து வேறு ஒரு அறிவுடையதாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சென்று பிறவி மறுபிறவியை எடுக்கின்றது. அந்த எடுக்கின்ற பிறவி அது எங்கனாலும் எடுக்கலாம், பிரபஞ்சத்தில் எங்கே சென்றும் நிகழலாம். இதைத்தான் நமக்கு ஞானாமிர்தத்துல சொல்றார். எங்கு வேணாலும் எடுக்கலாம், இங்கதான் இருக்கணும்னு எல்லாம் இல்லை. அது தூள உடம்போடு எங்கு சென்றும் பிரபஞ்சத்தில் எந்த பகுதியிலும் நிகழலாம். எவ்வளவு நுட்பமா நமக்கு ஞானாமிர்தத்துல கொடுத்துருக்காரு பாருங்க. மேலே இந்த ஆத்து அவிழ்திறம் 27, 28வது பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்புடையதாக, எப்படி நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இந்த ஞானாமிர்தத்துல இருந்துதான் எடுத்திருக்காங்க. ஆக இந்த பிறவி குறித்து, மறுபிறவி இல்ல முற்பிறவி, இனி வரக்கூடிய பிறவி, இதெல்லாம் தெளிவாக நாம் படிக்க வேண்டும்னா கண்டிப்பா மாதவ சுஞான சுவாமிகளுடைய நூலையும் அதோடு அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஞானாமிர்தத்தையும் நாம் கற்று தெளிய வேண்டும். இதுலதான் இவ்வளவு சொல்லியிருக்காரு. அனைத்தையும் மறந்து வேறு அறிவுடையதாக நிற்கும். இதைத்தான் அடிப்படையா நிறைய செய்திகள் நமக்கு சிவஞான சித்தியாரிலும் சொல்லப்படுகின்றது. இறந்த உயிர் நுண் உடம்போடு கூடி மேல் கீழ் நடு ஆகிய அவ்விடங்களுக்கெல்லாம் எய்யப்பட்ட அம்பு எய்திய அம்பு எப்படி குறித்த இலக்கை சென்று அடையுமோ அது போல விரைந்து சென்று அடைகின்றது. அத்தனை விரையச் சென்று பிறப்பெடுக்கும் என்று ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். சைவ சமயத்தை சார்ந்த, சைவ சித்தாந்தத்தை சார்ந்த நாம் எல்லாம் இதனை உறுதியாக கொள்ள வேண்டும். இதைத்தான் உறுதியா கொள்ளணும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல, சமூகத்துல, சமுதாய சூழ்நிலையில எத்தனையோ இணையதள பதிவுகள், யூடியூப்ல என்னென்னமோ பதிவு பண்றாங்க. உயிர் 1 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிறக்கும், என்னென்னமோ பதிவு பண்றாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. நாம இங்க நம்முடைய சாத்திர நூல்கள் எது சொல்ல, சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்றோம். ஆக இதுதான் நமக்கு பிரமாணம். விரைந்து சென்று அடைவது போல. ஏன் விரைந்து செல்கின்றது? அந்த உயிரானது தூள உடம்பை விட்டு சூக்கும உடல்ல இருக்கின்றது. சூக்கும உடல்ல என்ன இருக்கு? மனம் இருக்கின்றது. மனம் எப்பேற்பட்டது? விரைந்து சென்று பற்றக்கூடியது. இதுதான் காரணம். இந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கருத்து புரிஞ்சிரும். ஏன்? எனவே சென்று பிறப்பெடுக்கும் என்று நமக்கு ஆசிரியர் காட்டுகின்றார். உயிரானது மனமாகிய தேரில் செல்வதால் விரைவாக நிகழும். மனம் என்கின்ற தேர் இருக்கின்றது. இந்த தூள உடம்பு இப்ப ஊழி காலத்துலதான் ஒடுங்கும் இல்லையா? எனவே உறங்குவது போலும், நமக்கு திருக்குறள்ல சொல்றாரு சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எனவே இந்த ஆன்மா இப்படி பிறப்பை எடுக்கின்றது. இன்னும் 4 வகை பிறப்பு, 7 வகை அச்சு இருக்கு. இந்த பாடலோடு நாம் சிந்திக்க வேண்டியது. இதை நாம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. இந்த 3வது பாடலுக்கே விளக்கம் நிறைய இருக்கு. பாதிதான் நம்ம பார்த்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் மீதியை நாம சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த 3வது பாடல், தூள உடல் அரவினது தோழன்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமொரு யாதனா உடலத்து இருத்திய. இதுல நரகத்துக்கு செல்லக்கூடிய தன்மை மட்டும் கொடுத்துக்கார் இல்லையா? இனிமே அடுத்து அந்த 3 சரீரம், 7 வகை அச்சு, இதெல்லாம் நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். துன்பம் ஒரு யாதனா உடலத்து இருத்திய சுடரும் எரிவாயில் இடுவர் மேலதில் கனலென செம்பினை உருக்கியே விடுவர் விழிதன்னில் ஊசி விம்முறை இறக்குவர் நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி காலம் அது அழுத்துவர் தலையெலும்பில் உச்சி கவிழுற அடிப்பர் அந்த கனலொத்த யமதூதர் கையில் அடியேன் தன்னை காட்டிக் கொடுத்திடாதே ஆழமது உண்ட அமரர் தமையாண்ட நேல் கருணை அன்னமே உன்னை நம்பினேன் எப்படி கொடுக்கிறார் பாரு. அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று
இந்த 3வது பாடல்ல நிறைவு செய்கிறார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை வணங்கி மீண்டும் அடுத்த வாரம் இந்த பாடலினுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திப்போம். இதுவரைக்கும் பொறுமையாக செவிமடுத்த அன்பர்களுக்கு நன்றி வணக்கத்தையும், புனிதர் பேரவை சார்ந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கு நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.